நம்ம கோயம்புத்தூர் டிஎன்எஸ்சிசியில் ஒரு ப்ரீமியம் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஏர்வாடி தர்காலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ஜர்னி முடிச்சிருப்போம். மழை பட்டையை கிளப்புதுங்க. நம்ம ட்ராவலில் மழை மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க ஃபுல்ஃபில்லாகவே முடியாதுங்க. ட்ராவல்னால் கண்டிப்பாக மழை இருக்கணும். அது எக்ஸ்ப்ளோர் தர்கேஸ் ட்ராவல்னால் மழையோடு தான் முடியணும் கண்டிப்பாக. இந்த யூடியூப் வரலாற்றுலையே இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத நம்ம ட்ரை பண்ணி முடிச்சாச்சுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. எஸ், ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். இன்றைக்கி ராமநாதபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, ஏர்வாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏர்வாடி போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த பஸ்ஸுன்ட்டு. ரைட்லேருந்து மேலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நமக்கு பஸ் வந்திங்கன்னா 9 மணிக்கு தாங்க. ஏர்வாடி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏர்வாடி வரைக்கும் இந்த பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். சிவராம் பஸ். ஏர்வாடி 6:15க்கெலாம் வந்தாச்சுங்க. ஒரு தூக்கம் தூங்கிட்டேன். இப்படி நம்ம பஸ்ஸு வந்து இன்றைக்கி நம்ம ஏர்வாடி தர்காலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற ஸ்பெஷல் சர்வீஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் 9 மணிக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் சன்ரைஸை பார்க்கலான்னு வந்தேன். பட் அதுக்குள்ளே நம்ம சன் வந்துட்டார். ஸோ நம்ம கடலை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் வரல ஒன்றும். ஃபைனலாக ரொம்ப நேரம் கழித்து பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். அப்படியே முன்னாடி போகலாம். தெரியுதுங்களா கடல். இது வந்து ரொம்ப தூரங்க இந்த பீச்சு. நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். ஒரு அண்ணா லிஃப்ட் கொடுத்தாரு, போகும்போது அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, பார்க்கலாம். பெரிய பெரிய கப்பல் நம்ம கன்னியாகுமரியில் கூட பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஃபைனலி இதுதாங்க ஏர்வாடி பீச். சூப்பரான லொக்கேஷனுங்க. இது வரைக்கும் இந்த ஸ்பாட்லாம் யாருமே வந்ததில்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஏர்வாடியில். ஃபைனலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். செமையாக இருக்குங்க லொக்கேஷனு. இது ஏர்வாடி பீச் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லொக்கேஷனே தரமாக இருக்குது. வரும்போது ஒரு லிஃப்ட் அடிச்சு வந்த ஒரு அண்ணா கூட, அந்த அண்ணா வந்து காணா அதுக்குள்ளே போயிட்டாரு. சூப்பரான லொக்கேஷன். வருமா வந்த இடம் ஒர்த்து, செம ஒர்த்து. ஒரு 2 கிலோமீட்டர் ஏர்வாடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒர்த்து. அப்படியே நம்ம கிளம்பல ஏர்வாடிக்கு. ஃபைனலாக நம்ம பீச்செல்லாம் போயிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெடியாக உட்காந்துச்சு. பஸ் வந்து 8:15 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 8:15 வந்து ஒரு 9 o'clock எடுத்துருவாங்க. ஸோ பஸ்ஸில் ஃபுல் ஜேர்னி இருக்கும்போது ப்ரீமியம் சர்வீஸுங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு ஏர்வாடி கோயம்புத்தூர் ப்ரீமியம் சர்வீஸு. இன்னொரு வண்டி இருக்கான் ஏர்வாடி திருப்பூர். அது வந்து நீங்கள் நிறையா பேர் ட்ரை பண்ண சொன்னீங்க. அது என்னமோ சிண்டலாக வரும். எஸ், நம்ம ஏர்வாடி பஸ் வராங்க. எஸ், ஃபைனலாக நம்ம ஏர்வாடி பஸ் வந்துருச்சுங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டெக்ஸ் கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம திருத்துறைப்பூண்டி அலையாத்தி ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஏர்வாடியிலேருந்து எடுப்பாங்க. அதுக்குள்ளே எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஃபைனலி நம்ம அன்பு தென்றல் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் ஜேர்னி இருக்க போகுது. ஆமாம், ஃபைனலாக 8:15 கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக நம்ம ஏர்வாடியிலேருந்து 8:10 எடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். நம்ம சூப்பராக இருக்குது ஜேர்னி. அதாவது ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 288 ரூபாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 336 கிலோமீட்டர். போக போக சூப்பரான ஜேர்னியை கவர் பண்ணலாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நம்ம காலையில் வரும்போது நமக்கு எதுவும் தெரியல. பட் இப்போ போகும்போது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே வந்து உப்பு தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்வாடியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் அம்புட்டு கூட்டங்க. கரெக்டாக 9:15 வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 1 ஹவருங்க. பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக தாங்க இருக்குது. ஆப்போசிட்லேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. காலையில் அங்கேருந்து தான் வந்தோம். இங்கே ராமநாதபுரத்தில் 9:30 எடுப்பாங்க. ஸோ ½ அன் ஹவர் அவங்க வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக 8:15 நம்ம ஏர்வாடியிலேருந்து எடுத்தாங்க. ஒரு 1 ஹவருங்க, 1 ஹவர் கூட இல்லை, 50 மினிட்ஸில் வந்தாச்சு. ஃபேர் சொல்லியாச்சு, 288 ரூபாங்க. நம்ம போக போக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. நீங்கள் ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு பஸ் 8:15. ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு 336 கிலோமீட்டருங்க. நம்ம அன்பு தென்றலுக்கு வந்து ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கரைங்க, அப்புறம் மெயினான ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை மாட்டுத்தாவணி போய் ஆரப்பாளையம் போவோங்க. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ரூட் தாங்க, திண்டுக்கல் பைபாஸு, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், சூலூர், சிங்களூர் ரீச் பண்ணிடுவாங்க.
இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதாங்க ராமேஸ்வரம் மதுரை பைபாஸுங்க. இந்த பஸ்ஸில் ஏர்வாடியிலேருந்து நம்ம மதுரை வரைக்கும் போகிறதுக்கு 129 கிலோமீட்டருங்க. இதை சில பஸ் வந்து 2.5 மணி நேரத்தில் கவர் பண்ணுவோம், சில பஸ் 3 மணி நேரத்தில் கவர் பண்ணுங்க. இந்த ராமேஸ்வரம் டு மதுரை வந்து 1 to 1 இருக்குங்க. ராமநாதபுரம் மட்டும் நின்றுட்டு மற்ற ஸ்டாப்பேஜ் எல்லாம் நிற்காம. ஆனால் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா பரமக்குடி, மானாமதுரை எல்லா பக்கமும் நின்று தாங்க போகும். பரமக்குடி வந்து ஒரு 10:10க்கு வந்திருக்குங்க. கரெக்டாக எவ்வளோ ஒரு 40 மினிட்ஸுங்க.
சிவகங்கை ரோடு மீனாட்சி ஹாஸ்பிட்டல். கையில் அடிச்சுட்டாச்சா? மதுரை மாட்டு தாவணி 11:30 ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம 8:15 எடுத்திருந்தோம் ஏர்வாடியில். கிட்டத்தட்ட ஒரு 3 hours மதுரை ரீச் பண்ணியாச்சு. ஃபைனலி டிராஃபிக்கெல்லாம் கடந்து வந்து மதுரை ஒரு 12 o'clock ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே ஒரு 20 minutes வந்து லஞ்ச் பிரேக்குங்க. நம்ம வேணுன்னா ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் 12:20 தான் எடுப்பாங்களாம்மா. என்ன வெயிலுங்க மதுரையில். அடுத்ததாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ட்ரை பண்ண போகிற முக்கியமான பஸ்ஸுங்க திருவைகுண்டம்ங்க. தூத்துக்குடி வழியாக போகிறதுங்க. தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து போகிறது. இதுவும் என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது ரொம்ப நாளாக. நம்ம வண்டி பக்கத்தில் நிற்கிறான். தாராபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லஞ்ச் பிரேக் வருவாங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 20 minutesக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். திருவைகுண்டம்ங்க. இந்த வண்டி ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. திருநெல்வேலி டிப்போ அண்ணன் தான் நம்ம வண்டியோட கண்டக்டருங்க. நான் ஒரு ஹாய் சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் எந்த ரூட்னா திண்டுக்கல் பைபாஸுங்க. திண்டுக்கல் பைபாஸ் ஒட்டன்சத்திரம், தாராபுரம், பல்லடம், அப்படியே சிங்கனூர் போயிடலாங்க. ஒரு 5:30 சொல்லியிருக்காங்க ஷெடியூலு. எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்ப்போம்.
ஆக்சுவலி 12:20க்கு எடுக்க வேண்டியது நமக்கு முன்னாடி 4 பஸ் இருந்தனால அதுக்கப்புறம் தாங்க எடுத்தாங்க. ஷார்ப்பாக 12:45க்கெல்லாம் மதுரையிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இங்கே மதுரையிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கரெக்டாக ஒரு 212 கிலோமீட்டருங்க. சில பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸில் கவர் பண்ணிடும். நம்ம பஸ்ஸு மேக்ஸிமம் 5 ஹவர்ஸில் கவர் பண்ணிடுங்க. அப்படியே மதுரை அவுட்டெல்லாம் தாண்டி நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் ரூட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரூட்டு தாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல் பைபாஸ் போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துருவோம். ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், சூலூர், அப்படியே கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏர்வாடியிலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. மதுரைக்கு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் இருக்குங்க. மதுரை வந்துட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கோயம்புத்தூர் பஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் ஈஸியாக வந்துடலாங்க. என்ன கொஞ்சம் ஃபேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பைபாஸ் ரைடு தாங்க. திண்டுக்கல் பைபாஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 43 கிலோமீட்டர் இருக்குங்க. சும்மா சூப்பராக நாக் அவுட் பண்ணிட்டு போகலாம். பஸ்ஸோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 75 தாங்க. 80 லாக்குங்க. ஆனால் அவ்வளோ 70 to 75 தான் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. இந்த மதுரையிலேருந்து நம்ம திண்டுக்கல் போகிற ட்ரெயின் ரூட் ஆகட்டும், பஸ் ரூட் ஆகட்டும், ரெண்டும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே நமக்கு ஒரு சைடு வந்து கொடைக்கானல் மலை இருக்குங்க, இன்னொரு சைடு வந்து இன்னொரு சூப்பரான மலை இருக்குங்க. ரெண்டுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிருக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 ட்ராக் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தாங்க நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு ட்ராக் பிரியுங்க. ஒன்ஸ் வரதுக்கு ஒரு லைனு, போகிறதுக்கு ஒரு லைனுங்க. அது என்னன்னு தெரியலைங்க. ஒவ்வொரு ஜேர்னிலையும் இந்த 1000 தாமரை முத்துக்கள் வந்துடுதுங்க. இந்த திண்டுக்கல் பைபாஸ் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் கற்கள் கட்டிட்டு நிற்கிதுங்க. சும்மா பட்டையை கலப்புன்னு நினைக்கிற மலை. மோஸ்ட்லி ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். மழை செமையாக வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுதுங்க. மழை வந்தாவே நம்ம ஜேர்னி வேறு லெவல் அமையுங்க. பார்க்கலாம் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. பார்த்தீங்களா தெரியும் கற்கள் வாருங்க எப்படி கட்டிகிட்ருக்குன்ட்டு. பா இன்னும் நமக்கு ஒரு கவர் பண்ணுறதுக்கு ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு.
quăng luôn. Chân nó luôn. மக்களே கரெக்டாக ஒட்டஞ்சத்திரம் ஒரு 2:35 வந்தாச்சுங்க. கிராஸ் பண்ண மழை பட்டையை கிளப்புதுங்க. நம்ம ட்ராவலில் மழை மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க ஃபுல்ஃபில்லாகவே முடியாதுங்க. ட்ராவல்னால் கண்டிப்பாக மழை இருக்கணும். அது எக்ஸ்ப்ளோர் டர்க்கிஷ் ட்ராவல்னால் மழையோடு தான் முடியணும் கண்டிப்பாக. சரியான மழைங்க. வா, இந்த மாதிரி மழைக்கு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எஸ், ஃபைனலி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:10. எப்போயும் நிப்பாட்டுற இடத்துல தான். கரெக்டாக ஒட்டச்சத்திரம் தாண்டினதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா வைப்பர் கொஞ்சம் ஒர்க் ஆகலைங்க. கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு. அதனால தான் வண்டி ஸ்லோவாக வந்துருந்துச்சு. நான் பார்த்துருப்பேன், காமிச்சிருப்பேன். சரி, அப்படியே நம்ம இப்போ ஒன்றும் லஞ்ச் சாப்பிடல. அந்த மாதம் யாருமே சாப்பிடல. பார்ப்போம். அப்படியே லஞ்சும் சாப்பிட்டாச்சுங்க. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 3:30 ஆச்சுங்க. இங்கே நம்ம அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ தாராபுரம், பல்லடம், சூலூர், அப்படியே நம்ம சிங்கனூர் தாங்க. 5:30 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஒன்றும் போயிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அந்த வைப்பர்னால தான் ஸ்லோ ஆயிடுச்சு. இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க.
இந்த தரவரா கோயம்புத்தூர் தரவரா பல்லடா apa? Jangan. Jauh ni. Tiga dah. கண்டிப்பாண்ணா சூப்பராக இருந்துச்சு, காலையிலேருந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. வரேண்ணா கண்டிப்பாக. எஸ், ஃபைனலாக சிங்கநல்லூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஎன்எஸ்சிசியில் ஒரு ப்ரீமியம் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஏர்வாடி தர்காலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ஜர்னி முடிச்சிருப்போம். இந்த யூடியூப் வரலாற்றுலேயே இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத நம்ம ட்ரை பண்ணி முடிச்சாச்சுங்க. ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும்
ஒரு ஃபுல் ஜேர்னி சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. காலையில் 8:15 அங்கே ஏர்வாடியில் எடுத்து நம்ம கோயம்புத்தூர் கரெக்டாக 5:30க்கு ரீச் பண்ணாங்க. சொன்ன மாதிரியே டைமிங்கு க்ரூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது டெக்கரேஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம திருத்துறைப்பூண்டிலேருந்து கோயம்புத்தூர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ இதை ட்ரை பண்ணுங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ நம்மளும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஏர்வாடியிலேருந்து கோயம்புத்தூர் ட்ரை பண்ணி சூப்பராக vlog பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ சீக்கிரமாக வரும். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ எடுத்திருந்தேன், அதெல்லாம் போட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஏர்வாடி சீரிஸ் ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போட்டுடலாங்க. முன்னராத வீடியோ ஒரு ஸ்பெஷலான சூப்பரான சர்வீஸுங்க டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூரில். ஜேர்னி பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் டிஎன்எஸ்டிசியாக ட்ரெயினாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டாங்க.